அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், ஐ எம் நிகா ஃப்ரம் நிகா ஸ்பெஷல். புன்னகை பூக்கள் மலரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரே நிமிஷத்தில் இட்லி பொடி எப்படி செய்யலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எப்போம்னா வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஒரே நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக இட்லி பொடி செய்கிறதுக்கு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இது 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் இருக்கும். அடுத்து 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக நான் காட்டியிருக்கேன்ல இந்த அளவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து நான் காட்டியிருக்கேன்ல இந்த அளவுக்கு மட்டும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடராகவும் ஆக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எப்போவுமே இட்லி பொடி எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லை, ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டேன். நல்ல வாசனையாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பொடி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு நிமிஷத்துலேயே இந்த பொடி செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதை ஒரு பாக்ஸுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ பாக்ஸுக்கு மாற்றிட்டேன். இதை நம்ம 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால 3 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். இதே நீங்கள் வெங்காயம் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம ஒரு நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியானது தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு நாங்கள் தோசை சுட்டு வச்சுருக்கேன். கூடவே நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரே நிமிஷத்தில் செஞ்ச இட்லி பொடியும் ரெடியாக இருக்குது. அதாவது பொட்டுக்கடலை பொடியும் ரெடியாக இருக்குது. நல்லெண்ணெயும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பொட்டுக்கடலை பொடியில் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசையை கொஞ்சமாக பிச்சு அந்த பொட்டுக்கடலை பொடியோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்க்கும்போதே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு கூட நான் சொன்ன அளவுகள் படியே எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்தால் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே சேஃப். மரம் வளர்ப்போம், இயற்கை காப்போம்.